என்ன சார் இந்த வீடியோ இந்த பொண்ணோடைய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வேலையே இதுதான். ட்ராவல் பண்ணுறதுங்கிற பேரில் வீடியோ போய் யார் யாரை பத்தி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு, இந்த மாரி எடுத்து வீடியோ போடுறது, மத்தவங்கள குறை சொல்றதே இந்த பொண்ணுடைய வேல. இப்போ பஸ்ஸில உரசுறாங்களா? இருக்கு சார். அந்த மாரி நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டவன் இருக்கான். பொண்ணுங்கள மட்டும் தான் உரசுறானா? இப்ப ஆம்பளைங்களுக்கே சேஃப்டி இல்ல பஸ்ஸில போறதுக்கு. ஏகப்பட்ட வீடியோ இப்போ வந்துட்டு இருக்கு. ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு பஸ்ஸில போறதுக்கு. ஆண்களே வந்து உரசுறாங்க. பெண்கள உரசுறாங்கன்னு சொல்லல. ஆண்களே உரசுறாங்க. அப்போ உரசுறதும் இதுவும் அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? உடனே பஸ்ஸ நிப்பாட்டு. டிரைவர், கண்டக்டர் இவன் இப்படி பண்றான். ஒரு 4 பேர் சேர்ந்து என்னப்பா பண்ணியா? பண்ணல. உடனே அதுல இவன் பண்றவன் இல்ல. தெரியாம பட்டுருச்சு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். இல்ல உரசிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான். ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் விட்டுறணும். இந்த பொண்ணு ஊர் ஊரா போய் இப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட, இந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்டுக்கு வந்துடுறாங்கல்ல, அவங்கள இந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு வீடியோ Yes. போடுது Yes. அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பாலியல் வழக்கில், அது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்மமாக இருக்கட்டும், டெல்லியை ஒழுக்குன நிர்பயா, இந்த மாதிரி எதுலேயுமே குற்றவாளிகளை உடனடியாக போலீஸ் எல்லாருக்கும் முகத்தை காட்டலை. அவங்க மூஞ்ச மறைச்சி இவங்க தான் குற்றவாளிகள்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அவங்க மூஞ்சி மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஊடகம் வந்து அந்த தர்மத்தை தாண்டி அவன் போட்டோவை எடுத்து போட்டு ஒரு அக்யூஸ்டை வந்து ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு டிஆர்பி. ஒரு அக்யூஸ்ட் கன்விக்ட் ஆகிற வரைக்கும் முகம் காட்டக்கூடாது. ஆனால் அது ஊடகமும் நம்மள மாதிரி இருக்க ஊடகமும் உடனே முகத்தை எடுத்து காட்டிடுறாங்க. அது நீங்க தொடருங்க. ஆனால் இந்த பொண்ணு பாருங்க, உடனடியாக அவரை வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் குற்றவாளி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தண்டனையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவர் பப்ளிக்காக எல்லாரையும் காமிச்சு, அவர் அந்த 41 வருஷத்தில் அவர் படித்த படிப்பு, அவங்க அம்மா அப்பா வளர்த்த விதம், அவர் குடும்பத்தை காப்பாற்றி அவர் தான் வந்து ஒரு சிங்கிள் பிரெட் வின்னர் அந்த குடும்பத்துக்கு, எல்லாத்தையும் இது கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டுக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க அம்மா, அந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் யாருக்கும் வரக்கூடாது சார். அந்த பையனை அந்த உடம்பை கட்டி பிடிச்சிட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறவங்க எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பு.